நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே நடந்துடுச்சு. ஆனா வீட்டுக்கு வந்த புது மருமகளால எல்லாமே தலைகீழாயிடுச்சு. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவளுக்கு கத்து கொடுக்கணும் போல இருக்கு. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன விஷயம்? அம்மா அம்மா அது வந்து அவ பூஜையில நீ இப்ப வந்துட்டாங்க. கணபதி மகாராஜ்க்கு ஜெய். சரி வாங்கம்மா, நம்ம சடங்கு ஆரம்பிப்போம். அனி நீங்களும் வாங்க, சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். அம்மா வாங்க. மருமக படியிலிருந்து இறங்கி வரும்போதே அவ கால்ல இருக்கிற கொலுசே சொல்லிடும் இந்த குடும்பத்துல ஒன்னாயிட்டாளா இல்ல பிரிஞ்சு இருக்காளான்னு. வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக தன்னோட மாமனார் மாமியார் மேல மரியாதை வச்சிருக்காளான்னு அவ நடந்து வரதிலே தெரிஞ்சிடும். அவ கால் கொலுசோட சத்தத்தை மாமியார் மாமனார் கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு பயப்படுவா. ஆனா வீட்டுக்கு அடங்காத மருமக கால் கொலுச பத்தியும் கவலைப்பட மாட்டா, மாமனார் மாமியாருக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டா. சவிதா, நீயும் தானே பாத்துக்கிட்டு இருக்க? நீயும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. நான் சொல்ல போறத நீயும் நல்லா கேட்டுக்கோ. என்ன குறை சொல்ற மாதிரி நீயும் அங்க நடந்துக்காத.
இந்த வளையல் சடங்க பத்தி உன்னோட அன்னிக்கு தெரியல. அவ இன்னும் புது பொண்ணும் கிடையாது. புது மருமகளை தலைமையில தூக்கி வச்சு ஆடினது கொண்டாடினதெல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. குடும்பத்தோட சேர்ந்து போட்ட ஆட்டம் பாட்டம் எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த சிவப்பு வளையல போட்டுக்கோ. இனிமே உனக்கும் இந்த வீட்ல இருக்கிற இன்னொரு மருமகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த வீட்டோட கஷ்ட நஷ்டத்திலையும் உனக்கும் பங்கு இருக்கு சந்தியா. இன்னைக்கு காலையில லேட்டா தான் எழுந்திருச்சேன். பூஜைக்கும் லேட்டா தான் வந்த. என் மனசுல நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது. புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா? அத்தை, என்னோட அம்மா அப்பா என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் துளசி மாடத்துல ஊத்து. ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கீழே வந்து எல்லாரும் முன்னாடி என் மானம் போகாம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இங்க உங்க மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்காக வரல. எங்க அம்மா அப்பா என்ன நல்லபடியா வளர்த்திருக்காங்களான்னு காட்டுறதுக்காக எங்க ஒரு பெரிய அக்னி பரீட்சையே நடந்துட்டு இருக்கு. அதை நிரூபிக்க தான் நான் கீழே வந்தேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? அம்மா சந்தியா, ஒரு வழியா இந்த வளையல் சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அம்மா சந்தியா, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல,
தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு பார்க்க தானே போறேன். உங்க அம்மா இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளை மட்டும்தான் கத்து கொடுத்துருக்காங்களா, இல்ல நல்ல பழக்க வழக்கங்களையும் கத்து கொடுத்துருக்காங்களான்னு? உன் அப்பா உன்னோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னோட மீதி வாழ்க்கை சமையல் கட்டுல கழியணுங்கிறது தானே? நான் சொல்றது சரிதானே? இல்ல உங்க அப்பா நீ தப்பே செஞ்சாலும் அத மூடி மறைச்சு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை இல்லாம பேசுறதுன்னு கத்து கொடுத்தாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டு வேலையெல்லாம் நீ நல்லா செய்வேல்ல, சமையல் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவேன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா அதை இனிப்போட தான் தொடங்கணும்னு உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நான் உன் பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு எனக்கு பேசிக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. சமையலார இங்க இருந்து ரொம்ப பக்கம்தான். நீயே போய்க்கிறியா? அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்களுக்கு நீ ஒரு அல்வா செஞ்சு கொடுத்தியே, அதே மாதிரி இன்னைக்கும் நீ எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற. 4 செவத்துக்குள்ள சமையல் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு செஞ்சு கொடுத்தியே ஒரு அல்வா, அதே மாதிரி நீ இன்னைக்கும் செஞ்சு காட்டணும். இன்னைக்கு நீ அதே மாதிரி உன்னோட கையால அல்வா செஞ்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிற, நீ வெறும் இடி இடிக்கிற மேகம் மட்டும் இல்ல, மழையும் பொழியிற மேகம் தான். உன்னோட வளர்ப்புலயும் கலாச்சாரத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சந்தியா. அத நிரூபிச்சு காட்டு. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை உன் சாமர்த்தியம் போல நல்லபடியா பயன்படுத்திக்கோ. சூர்யா, நீயே இன்னும் கடைக்கு போகாம நிக்கிற? உன்னோட புது பொண்டாட்டியோட சேர்ந்து நீயும் சமைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அம்மா, அது வந்து நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இதுவரைக்கும் நீ என்ன மறுத்து பேசினதே இல்லை. போ, நீ கடைக்கு போ. மருமக சமைச்சு அத அந்த கடவுளுக்கு படைக்கிறது தான் நம்மளோட சம்பிரதாயம்ப்பா. உனக்கு ஏதாவது வேணும்னா நானே உன்னை கூப்பிடுறேன். இப்ப நீ போ. சரிங்க. நீயே இப்படி கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? போ, போய் துணி துவைச்சு போடு. அத்தா, சமைக்கும் போது அக்காவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னா, அக்கா புதுசு, எந்த சாமான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான். சரியா அத்தா? நீ உதவி பண்ண போறியா? உனக்கே சமையல் கட்டுல எந்த சாமான் எங்க இருக்குன்னு தெரியாது. மசாலா டப்பாவை எடுக்க சொன்னா சக்கரை டப்பாவோ உப்பு டப்பாவோ எடுப்ப. நீ போய் அங்க நின்னேனா அல்வாவுக்கு பதிலா உப்புமா தான் வரும். போ, போய் துணியை துவை. எது எங்க இருக்குன்னு காட்ட, நான் இங்க இருக்கேன்ல. கஸ்தூரி, நீ ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போ, போய் என்னோட ரூமை சுத்தம் பண்ணு. ரொம்ப அழுக்கா இருக்கு.
சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். அம்மா சந்தியா, இங்க நிக்கிறத விட்டுட்டு உள்ள போய் அல்வா கிண்டுற வேலையை பாரு. அம்மா அம்மன் தாயே, அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. பிள்ளையாரப்பா, அல்வா அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. ஐயோ முருகா, அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. அல்வா மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. அல்வா நல்லாவே வரக்கூடாது. அவ பண்ற அல்வா வேற நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா இருக்கும் தோணுது. அவ செய்ய போற அல்வா மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா மாமியார் மருமகளை சேர்ந்து என் உயிரை எடுத்துருவாங்க. நான் என்ன செய்ய? ஒரு பொண்ணோட வளர்ப்பு, அந்த பொண்ணோட பண்பாடு எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கென்று அல்வாவை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்களா? அந்த பொண்ணுக்குன்னு வேற திறமைகளே இருக்காதா? நான் என்ன பண்ணட்டுமா? இதுல உனக்கு தேவையான ரெசிபி புக்ஸ் இருக்கு, படிச்சு பாரு. ஐயோ கடவுளே, என் அக்கா செய்யற அல்வா மட்டும் நல்லா வரக்கூடாது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம பொங்கல் வச்சு படைக்கிறேன். ஆனா அல்வா மட்டும் நல்லாவே வரக்கூடாது. ஏங்க இங்க என்ன பண்றீங்க? என் உயிரே போயிடுச்சு. ஐயோ, இப்ப என் உயிர் தான் போகுது. கடவுளுக்கு பிரசாதம் படைக்க போறியா நீ? அதுவும் 300 ரூபாய் செலவு பண்ணி படைக்க போறியா? 11 ரூபாய்க்கு தேங்காய் உடைச்சா போதாதா? நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன், நீ வேலையை பார்த்துட்டு இருக்க. ஏய், முதல்ல அதை நிறுத்து. எதுக்காக இங்க வந்த? 11ன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. 11 மணிக்கு பேங்க் போகணும். ரெடியா இரு. எதுக்காகவா? நேத்து நைட்டே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாம எஃப்டில போட்ட 5 லட்சம் ரூபாயை வாங்க போகணும்னு. நம்ம 2 பேரும் அங்க போய் சைன் போடணும்ல. நீ சீக்கிரம் ரெடியாக. 5 லட்சம் ரூபாய் இல்ல, நான் இப்ப அங்க வர முடியாது. அட, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா இன்னைக்கு அக்கா சமையல் கட்டுல அல்வா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அல்வா மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னா அவ அத்தையோட மனசுல கெட்டியா இடம் பிடிச்சுப்பா. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 5 லட்சம் மட்டும் தான் இருக்கும். வேண்டாங்க, இந்த 5 லட்சத்துக்காக நான் இந்த வீட்டோட கஜானா சாவியை விட்டு தள்ளு. முதல்ல என் கூட வா. நான் எப்படி வர்றது? இவ்வளவு துணி இருக்கு, நான் தான் துவைக்கணும். 10 பேர் அங்கதான் இருக்காங்க, என்னால வர முடியாதுப்பா. ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. உன்னோட அருமா நீ ரூம்குள்ளேயே உட்காந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காளா என்ன? அல்வா என்ன மாயமா பறந்து வந்து அவ கையில விழ போகுதா?